ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா பேசுகிறேன். உனக்கு நான் எவ்வளவோ எச்சரித்தும் சில நேரங்களில் மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்கிறாய். அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது. அதன் பின்பு என்னிடம் வந்து மனம் உடைந்து அழுது என்னிடம் புலம்புகிறாய். மறுபுறம் சந்தேகம் என்னும் மாய வலையை உருவாக்கி அதில் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள். என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் முழு ஞானத்தோடு புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை உணர்ந்து அமைதியாக இருக்கிறார்கள். கர்ம வினையை தீர்க்க வாழ்க்கையில் வருபவர்கள் வினையை தீர்த்துவிட்டு போகவே செய்வார்கள். அதற்கெல்லாம் வருந்த உனக்கு இப்போது நேரம் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. மனக்கவலை எதுவுமின்றி என்னுடைய நாமத்தை ஜெபித்து கொண்டே வா என் அன்பு செல்லமே. உனக்கு தீயவைகள் உன்னை விட்டு விலகுகின்றன. அது ஏதோ ஒரு ரூபத்தில் உன் வாழ்க்கையில் வந்தன. இப்போது உன்னை விட்டு விலகுகின்றன. தீயவைகள் விலக விலக நீ பாதுகாக்கப்படுகிறாய். இப்போது தேடி தேடி நல்ல விஷயங்களை சேர்த்துக்கொள். மேலும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் என் அன்பு தங்கமே. அவைதான் உனக்கு பலம் சேர்க்கும். பழைய ஞாபகங்களை மீண்டும் மீண்டும் ஆராய வேண்டாம். புதிய நல்ல நினைவுகளை உருவாக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ அனுமதிக்க வேண்டும். மற்றவைகள் உன் அருகே வந்தாலும் உன் பார்வைப்படும்போது விலகி செல்லும். விட்டு செல்பவைகள் செல்லட்டும். நல்லவைகள் உன்னை தேடி வரும் என் அன்பு செல்லமே. உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் என் அன்பு தங்கமே. தவறை உணர வைப்பேன். உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்வர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் அன்பான குழந்தை, பிரியமான என் பிள்ளை. உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா? தைரியமாக இரு என் அன்பு தங்கமே. உன்னுடைய பிள்ளைகளை பற்றி, எதிர்காலம் பற்றி உன் மனதில் கவலை. அதற்கு தீர்வு கிடைக்கும். தீர்வை நான் உனக்கு நிச்சயம் தருவேன். அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வாழ்க்கையில் உயரமான நல்ல நிலையை அடைவார்கள். நீ ஆலயத்துக்கு வர முடியாமல் தடங்கலாக இருக்கிறது என்று வருத்தப்படுகிறாய். உன் பிரச்சனை தீர்ந்து உன்னை வர வைப்பேன் என் அன்பு செல்லமே. நீ என் மீது சற்று வருத்தத்துடன் இருந்தாய். அதனால்தான் நான் உன் வீட்டில் வேறு ஒருவரின் கனவில் வந்து என்னை வழிபட சொன்னேன் என் அன்பு தங்கமே. உன்னுடைய வழிபாடுகள் எனக்கு பிடித்தமானவை. உன் வாழ்க்கையில் நிகழும் ஏற்றத்தாழ்வை கண்டு வழிபாட்டை நிறுத்தாதே. எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளதோ அந்த அளவுக்கு ஏற்றமும் இருக்கும் என் அன்பு செல்லமே. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.